அறுபடை வீடு கொண்ட திருமுருகா என்று நாம் சொல்லுகிறோம். 6 படைகளிலே முருகப்பெருமான் அற்புதமாக வாசம் செய்கிறான். நமக்கு மதுரையில் இருக்கிற நமக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு என்று சொன்னால், ஆதிப்படை வீடான திருப்பரங்குன்றமும் நிறைவு படை வீடு 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலையும் மதுரையிலே இருக்கிறது. எனவே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி இப்படி சொல்லுகின்ற ஆங்கை என்று சொல்லப்படுகின்ற 6 ஆதாரங்கள். அந்த 6 ஆதாரங்கத்திலே மூலாதாரம் என்று சொல்லப்படுகின்ற திருப்பிய பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்திலே முருகப்பெருமான் மூலாதாரம் என்கிற அந்த நிலையிலே நிற்கிறான். அதனைத் தொடர்ந்து சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது நிலை, அது திருச்செந்தூர், திருச்சீர் அலைவாய் என்பதுதான் அதற்கு பெயர். அப்படி திருச்செந்தூரிலே இருக்கின்றான் முருகப்பெருமான். அது 2வது படை வீடு. 3வது படை வீடு நம்முடைய செந்தில்நாதன் அவர்கள் சொன்னதைப் போல இன்றைக்கு முத்தமிழ் முருகன் உலகளாவிய ஒரு மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பழனி என்பது திரு ஆவினன்குடி என்று சொல்லப்படுகின்ற அழகான பழனி, அது 3ஆம் படை வீடு. அது மணிப்பூரகத்தலம். 4வது படை வீடு தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனாக சுவாமிநாத சுவாமியாக அருள்பாலித்து கொண்டிருக்கிறான். எங்கே? சுவாமி மலையிலே. இது 4ஆம் படை வீடு. நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமாக சொல்லி வருகிற பொழுது அநாகதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே அவன் இருக்கிறான். அதனைத் தொடர்ந்து விசுத்தி என்று சொல்லப்படுகின்ற 5ஆம் இடம், அதுதான் திருத்தணி என்று சொல்லப்படுகின்ற தணிகாச்சல மூர்த்தியாக இருக்கிறான். அவன் கோபம் தணிந்த இடம் என்பதனாலே அவனுக்கு தணிகாச்சல மூர்த்தி என்று பெயர். 6வது படைவீடு பழமுதிர் சோலை, வள்ளி தேவசேனா சமேதராக காட்சி கொடுக்கின்ற அற்புதமான தலம். அழகர் மலைக்கு, அந்த நூபுரகங்கைக்கு கீழே, அழகர் கீழே இருக்கின்ற அந்த அழகர் ஆலயத்திற்கு மேலே இடையிலே 6ஆம் படை வீடு உண்டு. ஆரம்பத்திலே இந்த தலத்திலே வேள் வழிபாடு மாத்திரம்தான் நடைபெற்றிருக்கிறது. பிற்காலத்திலே தான் வள்ளி தேவசேனா சமேதராக ஒரு ஆலயம் வேண்டும் என்று சொல்லி அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த அடித்தள உண்மையோடு முருகப்பெருமானை நாம் அணுக இருக்கின்றோம். முருகப்பெருமான் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன் என்று சொல்லுவார் அருணகிரிநாதர். திட்டுனா கூட முருகன் ஓடி வந்து காப்பாற்றுவான். என்னடா முருகா இப்படி சோதிக்கிற அப்படின்னு நீங்கள் அவனை கோபமாக திட்டினா கூட, இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு வேல் எடுத்து வந்து நிற்பான். அதனால தான் வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே என்று சொல்லுவார்கள்.